வணக்கம் நேயர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சி இது. தேர்தலை ஒட்டி வெவ்வேறு தரப்பு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு வரும். ஏற்கனவே மீனவர்கள், வர்த்தகர்கள் அப்படின்னு பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை இந்த தேர்தல் காலத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க, கடந்த காலத்துல என்ன சிக்கல் இருந்தது அப்படின்றத அவங்க வாயிலாக கேட்டு வரும். இப்ப தமிழ்நாட்டுடைய ஆன்மாவாக கருதப்படக்கூடிய விவசாயத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏராளமானவர்கள் இப்ப இருக்காங்க நம்மளோட. இப்ப நம்ம திருவாரூர் மாவட்டம் கீழக்கூத்தங்குடி அப்படின்ற கிராமத்தில் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க தற்போது சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதற்கு தீர்வா அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டறியலாம். நிகழ்ச்சிக்கு போலாம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் உங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப உரத்த குரல்ல பேச முடியும். அரசியல் தலைவர்களும் முக்கிய தலைவர்களும் உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிவாங்க. விவசாயிகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க? வணக்கம் சார், என் பேர் முகேஷ். இப்போ பார்த்துட்டேன், விவசாயம் தான் இங்கே மெயின் தொழிலே விவசாயம் தான். என்னோட இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன். அடுத்தது என் பையன் இங்கே விவசாயம் பண்ணுவானு எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன, வர ஆட்சியாளர்கள் என்னது விவசாய சார்ந்த தொழில் இருந்தால் தான் இங்கே என்னோட பையன் செய்யறதுக்கு இதாக இருக்கும். அது இல்லைன்னா விவசாயம் இங்கே அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்குது. நாங்கள் ஃப்ரீயே நாங்கள் எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் இப்போ வர அரசாங்கம் எங்களுக்கு இந்த இதுவே வேணாம். ஃப்ரீன்னு ஒரு இதுக்கே நாங்கள் வரலை. எங்களுக்கு ஆறுகளை சுத்தம் பண்ணி கொடுத்து தடுப்பணையை கட்டி கொடுத்தாவே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. இப்போ இந்த மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா 12 வேளாண்மை உதவி அலுவலர்கள் இணை இயக்குநர்கள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்ட் இருக்கு. 2 பேர் தான் இருக்காங்க. ஏடிஏன்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டு 10 வேக்கன்ட் இருக்கு, வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ எதுவாவது ஒன்றில் கையெழுத்து ஆகும்னா அந்த 2 பேர் தான் பாக்கி இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கு. பணிகள் மிகப்பெரிய அளவில் தாமதமாகுது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வேக்கன்ட் இருக்குது. அதே மாதிரி வேளாண்மை உதவி அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா வேளாண்மை அலுவலர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பேரில் 21 பேர் தான் பண்ணியிருக்காங்க. 14 பேர் அந்த சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பணியை. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பேரிடர்னால பாதிக்கப்படுற ஒரு மாவட்டம். கடலோரத்தில் இருக்கிற மாவட்டங்கிறதுனால கடும் மழை, அதே மாதிரி கடும் வறட்சி, இப்படி தொடர்ந்து பாதிக்கப்படுகிற இந்த மாவட்டத்தில் பிரதம மந்திரியோட காப்பீட்டு திட்டம் இதுக்கு பொருத்தமானதாக அமையலை. அகில இந்திய அளவில் என்ன மாதிரி நாம்ஸ் வச்சுருக்காங்களோ அதே தான் இங்கேயும் வச்சுருக்கிறாங்க. அதனால ஆண்டுக்காண்டு நாங்கள் காப்பீட்டுக்காக போராட்டம் செய்வதும் அவர்கள் இல்லை என்று மறுப்பதும், இதற்காக அரசாங்கத்தில் நிவாரணமாக எங்களுக்கு உதவி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கறதுமே தான் வாழ்க்கையாக இருக்குது. எனவே இந்த காப்பீட்டு திட்டத்தை மாத்திரத்துக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணி மாநில அரசாங்கம் ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு 15,000 எங்களுக்கு கொடுத்துச்சுன்னா நாங்கள் நிச்சயமாக காப்பீட்டை நம்பாமல் சாகுபடி செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். கடன் தள்ளுபடி இல்லைங்கிறது சொல்றது ரொம்ப எதிரொலியா இருக்கு. 4 ஆண்டா இன்சூரன்ஸ் இல்லை, நிவாரணம் இல்லை. ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஜனவரி பருவம் தப்பி பெஞ்ச மழையில விவசாயிகள் வாழ்வாதாரம் தான் பாதிச்சிருக்க ஒழிஞ்சு நிவாரணமோ இன்சூரன்ஸோ யாருக்குமே இது கிடைக்கிற விரும்பல. அதுவும் போடுறேன்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு யாருக்கு போட்டாங்கன்னாங்கிறது இல்லை. நாங்களும் கேட்டு பார்த்துட்டு இதை கேட்டு நமக்கு அழுத்து போச்சுன்னு விட்டாச்சு. அதே போல தொழிற்சாலைகள் இன்னும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் வரணும். அந்த விவசாய கடன் அதே போல மீனவருக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. 6 மாதம் 8 மாத காலம் ஒரு மேட்டூர் அணையில் தண்ணி திறந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏன் அதில் நிவாரணம் கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன சிரமம்? வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. ஒன்லி விவசாயம் தான். அதை தான் நாங்கள் சுற்றி வர்றோம். அதில் 2000 மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசுக்கு அதில் பங்களிப்பு இல்லையே. அதனால நெல்லுக்கு விலை கிடையாது. நெல் விலை 2,500 2,500 சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஏற்றிருக்காங்க 2,500. அதே போல மூலப்பொருள் யூரியாவை எடுத்துங்க, டிஏபி, பொட்டாசு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏகமா விலை அதிகமா போச்சு. அப்ப அதெல்லாம் ஏத்துறது ஒரு காய்கறியை விளைவிக்கிற ஒரு விவசாயிக்கு ஒரு கத்திரிக்காய் விலையை நிர்ணயம் பண்ண முடியல, ஒரு நெல் நிர்ணயம் பண்ண முடியல. ஏன் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுல இதுல என்ன அரசுக்கு என்ன இழப்பு வருதுன்னு தெரியல. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சவால் இருக்குங்க ஐயா? நம்ம 4.5 மெட்ரிக் டன் லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி பண்றோம். அதை பாதுகாக்கிறதுக்கு இடம் கிடையாது. பாருங்க, கஷ்டப்பட்டு தண்ணி வரல, தண்ணி போர்ல போட்டு அப்படி போட்டு விவசாயத்தை உற்பத்தி பண்றாங்க. அந்த நெல்லை உற்பத்தி பண்ண பிறகு மழை பெய்யுது. மழை பெஞ்சிக்கு அதை காப்பாற்றி கொண்டு கொடுக்குறாங்க. அதை டிபிஎஸ்ல எடுத்து பாதுகாக்கணும்ல, அதுக்கு பாதுகாக்க மாட்டாங்க. அதுக்கு அரசு ஒவ்வொரு முறையும் ஒரு 2000 மெட்ரிக் டன் வைக்கிற அளவு டிபிசி அந்த பாதுகாப்பு கட்டுறதாக கட்டணும். கட்டாதான் நெல்லை பாதுகாக்க முடியும். அதனால அந்த விவசாயியை கொண்டு கொடுக்கறது எடுக்கிறதுக்குள்ளே மழை நனைஞ்சு போயிடுது, அவங்க எடுக்கிறதும் இல்லை. அதனால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நல்ல பாதுகாப்பான கட்டடங்கள் கட்டி நெல்லை பாதுகாக்கணுங்க. இப்போ பாருங்க, நிலத்தடி மட்டம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்றோம். மழைநீர் வருதுல்ல, அதை தேக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோமா? ஒவ்வொரு கிராமத்திலையும்
அந்த மழைநீர் எங்கே அதிக அளவு இருக்குதோ மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து விவசாயி கட்டி கொடுக்கணும். அரசே செய்யணும். செஞ்சாங்க வச்சுங்க நிலத்தடி நீர் மட்டும் உயரும். தடுப்பணை பற்றி சொன்னாங்க. ஒரு 4 கிராமத்துக்கு 5 கிராமத்துக்கு எங்கே தடுப்பணை கட்ட முடியுமோ ஆய்வு பண்ணி கட்டான்னு வச்சிங்க. இவங்க வந்து இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டியதில்லை. அது பாட்டு தண்ணி போயிட்டு இருக்கும். ஒரு பெரிய ஆழ்குழாய் மோட்டரை போட்டு தண்ணி இறச்சி விட்டா வாய்க்காலில் போயிட்டே இருக்க எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கான அரசு மாற்றி யோசிக்கணும். அதுக்கான எல்லாத்துக்கும் வல்லுநர் வச்சிருக்காங்க. அந்த வல்லுநர் வச்சு நிபுணர் குழு வச்சு செஞ்சாங்கன்னா விவசாயம் மேலோங்கும். இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஊழலற்ற ஒரு ஆட்சியை வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது திருவாரூர்ல வந்து ஒரு தலைவர் சொன்னாரு. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்து தாவேகா தலைவர் வந்து நுகர்பொருள் வாணிய கழகத்தில் மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குறாங்கிற அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு அவர் சொன்னாரு. அவரை வந்து நாங்க விவசாயிகள்லாம் மிகவும் பாராட்டுறோம். இளம் தலைமையினர் விவசாய தொழில வர்றதே ரொம்ப அபூர்வம். ஒரு இளம் விவசாயியா முன்னே வந்திருக்கீங்க. என்ன எதிர்பார்ப்பு, என்ன சவால்? நான் என் வேலையை விட்டுட்டு எனக்கு விவசாயம் தான் முக்கியம் அப்படின்றதுனால நான் விவசாயம் பண்ணலான்ட்டு ஊருக்கு வந்தேன். நான் அதுக்கு முன்னாடியும் இங்கேருந்து வந்து போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ண முடியல. இங்க 6 மாச காலம் நாங்க டெய்லியும் வெயிலையும் மழையிலையும் கடந்து உழைச்சா மட்டும்தான் எங்களால ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 30 மூட்டை நெல் எங்களால எடுக்க முடியுது. அதோடைய விலை பாத்தீங்கன்னா குறைஞ்சது 30 40,000 ரூபாய் தான் எங்களால பெற முடியும். அதுக்கு நாங்க பண்ற செலவு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு மேல போகுது. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்றாங்க. ஆனா இங்க விவசாயிகளோட முதுகெலும்பு உடைஞ்சுதான் எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கோம். என்ன போன்ற நீங்க இளம் தலைமுறை விவசாயிகளை நீங்க பார்க்கவே முடியாது. எந்த ஊர்லயும் ஒரு ஊர்ல ஒருவர் கூட இருக்க மாட்டார். ஏன்னா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இங்க எல்லாரும் படிச்சுட்டு வெளியில போனோம், இங்க யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லியே தான் வளர்க்குறாங்க. வந்த என்ன கூட எங்க வீட்டுல திட்டி, நீ அங்க போய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாரிச்சு எனக்கு வீட்டுக்கு அமிச்சா கூட நாங்க நிம்மதியா சாப்பிடுவோம். இங்க வந்து கடனை வாங்கி வச்சுட்டு இங்கேயா நீ இருக்க அப்படின்ற மாதிரி பேசுற அளவுக்கு விவசாயம் இன்னைக்கு சீரழிஞ்சு கிடக்கு. இதுக்கு தீர்வா நீங்க என்ன சொல்றீங்க? இங்க ஒரு விவசாய கல்லூரி வரணும். விவசாய கல்லூரி இருந்தா இங்க உள்ள மாணவர்கள் இங்கே படித்து விவசாய சம்பந்தமா, இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் முன்னாடி சொன்னாங்க இங்க வந்து வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா விவசாயிகள் படிக்கிறதுக்கு நாங்க எங்க மதுரை போனோம், திருச்சி போனோம், எங்கேயோ போனோம். ஆனா டெல்டா மாவட்டத்துல விவசாயிகள் சம்பந்தமா எந்த ஒரு கல்லூரியோ எந்த ஒரு நிறுவனமோ கிடையாது. விவசாய சம்பந்தமா நிறுவனங்கள் கொண்டு வரணும், கல்லூரிகள் கொண்டு வரணும். 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கு. என்ன சவால்? அதை விவசாயி சார்ந்து கேரளா அரசாங்கம் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 பேர் 10 பேர் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, அரசாங்கம் ஒரு சம்பளம் கொடுக்கும். அவங்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் ஆகும். இங்க மட நடுறேன் செடி நடுறேன்னு சொல்லிட்டு எத்தனை மரத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்சியாளர்கள் சொல்ல முடியாது. ஒரு மரத்தையும் உருவாக்கல. கடந்த 50 வருடங்கள் தூர்வார அந்த கடுவையாறுலாம் 50 வருடம் தூர்வாரப்படாத ஆறுகள்லாம் இருக்குது. எங்களுக்கு உற்பத்தி மானியம் மற்ற அரசாங்கம் வந்து இப்போ ஆந்திராவில் வந்து 1.5 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து இருக்குது. அவங்களுக்கு 23,000 தான் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. நம்ம அரசாங்கம் 45,000 கோடி ஒதுக்குது. அவங்களுக்கு 15,000 அக்கௌண்ட்டில் கொண்டு ஒரு ஏக்கருக்கான 10 ஏக்கர் விவசாயம் பண்ணி 1.5 லட்சம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க. அதேமாரி கொடுக்க வேண்டியது தானே. இங்கே சொட்டு நீர் கொடுக்குறேன், மானியம் கொடுக்குறேன், பைப்பு கொடுக்குறேன், ஸ்ப்ரேயர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஊழலுக்கான வழிமுறைகள் தான் போயிட்டு இருக்கு. அது அரசாங்கம் விவசாயிகளுக்கு நேரடியாக போகிறது. அரசாங்கங்களுக்கு நேரடியாக போகணும்னா உற்பத்தி மானியம் அரசாங்கத்துக்கு விவசாயிகளுக்கு நேரடி மானியம் போகணும். குறிப்பா ரசாயன விவசாயம் செய்யப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற அந்த மரியாதையும் மதிப்பும் இயற்கை விவசாயம் செய்யப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு எல்லா வித மானியம், தொகுப்பு மானியம் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இயற்கை விவசாயிகளுக்கு அப்படி எந்த இடுபொருளும் கொடுக்கறதில்ல, எந்த வித தொகுப்பும் கொடுக்கறதில்ல. அதுல ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. அதுமாதிரி உற்பத்தி செய்த பொருளை பாதுகாப்பதற்கான கட்டமைப்புகள் இங்கே போதுமான அளவு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டமைப்புகளும் இன்னமும் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது அல்லது நிறைய உருவாக்கப்பட வேண்டியிருக்கிறதையும் பார்க்கணும். அதுமாரி அந்த பொருட்களை மதிப்பு கூட்டுவதற்கு எந்த கட்டமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. அப்படிங்கிறத இங்க உற்பத்தி செய்யற பொருள் இன்னொரு மாவட்டத்தை நம்பியோ இன்னொரு மாநிலத்தை நம்பியோ வெளியில போக வேண்டியிருக்கு. அப்ப அறிவியல் பார்வையோடு நீர் மேலாண்மையையும் உற்பத்தியையும் இங்க இருக்கிற விவசாயிகளையும் அணுக வேண்டியது அரசியலோட கடமை. தீர்வா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? விவசாயம் செய்ய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அடுத்த ஜெனரேஷன் அதை நோக்கி வருவதற்கு தயாராகவே இல்லை. அவர் சொன்னார்ல, இளைஞர் சொன்னார்ல, எனக்கு வந்து ஏன் இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்து ஏளனப்படுத்தினார்கள். அதனால அந்த மாதிரி இருக்குது, டென்ஸா இருக்காங்க. இதுல உங்களுக்கு உற்பத்தி தேவை அதிகமா இருக்கு, ஆனா உற்பத்தி செய்து கொடுக்கிறதுக்கு உற்பத்தி செய்வதற்கான சூழல் இல்லை. பருவநிலை மாற்றங்கள் இருக்கு, நஷ்டங்களை அடைகிறார்கள். அதனால அங்க வந்து அவங்களை வந்து நீங்க பாதுகாக்கிறது நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்து அவர்களை வந்து நீங்க வந்து முழுமையாக டோட்டல் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் 50% கொடுக்கக்கூடியதை நிறைவேற்றினாலே விலை கிடைச்சிடும். அதுதான் முக்கியமான விஷயமாக கருதணும். 2வது, விவசாயிகளுக்கு பார்லிமெண்ட்ல லாபி இல்லைங்கிறப்ப அவர்களை புறக்கணித்து விடலாம் என்று எண்ணுவர்களுக்கு இது ஒரு காலத்தில் வந்து என்னன்னா விவசாயிகள் வந்து இன்னைக்கு மீடியா இருக்கீங்க,
நான் பார்லிமெண்ட் நான் போவேனா, ஆனா பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறோம். விவசாயிகளுக்காக பேசக்கூடிய மெம்பர்கள் எத்தனை பேசுறாங்க பாக்குறப்ப கூடிய அளவில் ரொம்ப மினிமலா இருக்கு. அதனால எதிர்காலத்தில் யாராக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் தான் அரசியல்களை பற்றி பேசலாம். தேர்தல்களில் அதை பற்றி பேசி எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். அதிகாரத்திற்கு வந்த பிறகு நிர்வாக ரீதியான சிந்தனையோடு இணக்கமாக செயல்பட்டு விவசாயிகளை காப்பாற்ற முடிக்க நன்றி. வணக்கம். சரி, எங்களை வச்சு அரசியல் பண்றது எங்களுக்கு பிடிக்கல. ஒரு அரசாங்கம் இருக்குன்னா மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்தால் தான் மத்திய அரசு கொடுத்தா தான் நம்ம மாநில அரசு செய்ய முடியும். அந்த இணக்கமான சூழ்நிலை அவசியம் வேணும். அந்த இணக்கமான சூழ்நிலைனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ எனக்கே 2 புள்ள இருக்குது. 2 பையனும் இங்கே வராத விவசாயத்துக்குன்னு வெளியில் அனுப்பிட்டேன். நீ என்ன வேணாலும் சம்பாதிச்சிக்க, எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்க, இங்கே நான் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து இருக்கும். அதுக்கப்புறம் விவசாயம்னு நீ நல்லா இருந்துச்சுன்னா நீ திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். விவசாய தொழிலாளர்கள் 50%லேருந்து 60% பேர் வெளியில் போயிட்டாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படி போயிட்டாங்க. இப்போ அங்கேயும் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே இருக்கிறவங்க கொத்தனார் வேலைக்கும் ஆசாரி வேலைக்கும் இப்படி ஏதோ மாறி மாறி போகிறாங்க. சந்தைப்படுத்துதல், ஒரு பொருளத்தை உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா சந்தைப்படுத்துதலுக்கு உங்களுக்கு போதிய வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? வணக்கம். இப்போ நாங்கள் 6 மாதமாக விளைய வைக்கிற நெல், அது சந்தைப்படுத்துகிற இடத்துக்கு போனோம்னா மழை பெஞ்சிருது, நெல் நனைஞ்சு போயிடுது. அதுக்கு ஒரு சரியான கட்டடங்கள் இல்லை. அதே போல் மூடுவதற்கு படுதா எதுவும் தரதில்லை. எல்லா டிபிஎஸ்லையுமே அப்படி தான் இருக்குது. அதே போல் இன்னொன்று, சாலைகள் சரியான வசதிகள் இல்லை. இப்போ ரோடு இருக்குன்னா எங்களுக்கு வசதி வாய்ப்பு நிறையா இருக்கும். எளிய முறையில் எது கொண்டு செல்லலாம். இப்போ அதுவுமே சாலை வசதிகளும் கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு வரணும். இன்னொன்று, யூரியா டிமாண்டு நிறையா வைக்கிறாங்க. ஒரு மூட்டை யூரியா வேணும்னா எங்களுக்கு குருணை எடுத்தால் தான் யூரியா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக டிமாண்ட்லாம் நிறையா வைக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் முன்னெடுத்து எளிய முறையில் பண்ணால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் எளிய முறையில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வருங்க. இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விவசாய முறை அப்படின்றது எதிர்காலத்திலையும் இதே தொடர்ந்தா என்ன சவால்கள் எழுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு மாற்று வழியா அரசு என்ன முன்வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் தெரிஞ்ச அளவுக்கு விவசாயம் கடுமையாக பண்ணிட்டு இருக்கோம். இவர் ஆர்வத்தில் தெரியாமே அவங்க சொன்ன மாரி விவசாயத்தை நம்பி வந்துட்டோம். இப்போதான் தெரியுது ஏன் இந்த விவசாயத்துக்கு வந்தோங்கிறது எங்களுக்கு தெரியுது. இதுக்கு எந்த காலத்துலையுமே இதுக்கு ஒரு தீர்வே வரமாட்டேங்குது. நாங்கள் தொடர்ந்து மழையிலையும் நனைகிறோம், வெயிலையும் காயிறோம், எந்த விதமான தீர்வும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்ன போனால் அந்த குறி அறுத்து நாங்கள் ரோட்டில் கடந்தப்ப அந்த எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இந்த அரசாங்கம் அமைச்சு கொடுக்க மாட்டேங்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கட்டமைப்பு அமைச்சு நாங்கள் செய்கிறோம். கொஞ்ச அளவுக்கு தான் எங்களால் சேஃப்டி பண்ண முடியும். அதிகமாக நாங்கள் உற்பத்தி பண்ணுறதை எங்கே சேஃப்டி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதே போல் எங்களுக்கு மானியம் கொடுக்குறோன்னு பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விவசாயிக்காக இவ்வளவுக்கு ஒதுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது விவசாயிக்கு சேருதாண்டா ஒன்றுமே இல்லை. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா உளுந்து கிடக்கிறதும் அந்த விரநெல் கிடக்கிறதும் போய் பார்த்தீங்கன்னா கேவலமாக கிடக்கு. அந்த விவசாயி வாங்கிட்டு அதை தெளிக்கிறாங்களா, அதை பயனடைகிறாங்களா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதை நாங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் உற்பத்தி பண்ணாதான் எங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணதுக்கு கிடைக்கிது. இவ்வளவு பட்ஜெட்டு தாக்கல் பண்ணி ஏன் அந்த பொருளை விற்காத பொருளை வாங்கி வைக்கிறாங்கன்னு தான் என்னோட கேள்வி. இது எவ்வளவு தான் இவங்க அரசாங்கத்துக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியாது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எந்த இடிப்பொருள்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை கடந்து மக்கி போகும், மடிச்சு போய் கிடக்கும். அந்த உளுந்தா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, குருவைக்கு வந்த நெல் அப்படியே மூட்டையா கிடக்கு. அப்ப இதெல்லாம் யாருக்கு? எங்களுக்கு ஒதுக்கின பட்ஜெட்ல ஒதுக்கின பணம் தான் அங்க மூளைக்கு மூளை கிடக்கு. இதெல்லாம் அரசாங்கம் அதிகாரிகள் ஆய்வு பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். எங்களுக்கு நேரடியா வந்துச்சுன்னா இவ்வளவு பணிசொகை வராது அப்படிங்கிற விவசாயி. ரெண்டாவது இந்த ரோடு வசதியெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அதை நமக்கு பண்ணணும். ரெண்டாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதுவுமே வராதுன்னு நம்பி இருந்தோம். இப்ப எவ்வளவு சிலிண்டர் பிரச்சனை ஒரு டீ குடிக்க கூட வழி இல்லாம போனுச்சோ, இதே நிலைமை குடிநீருக்கு வர்றதுக்கு உள்ள ஆபத்து வந்துருச்சு. அதுக்குள்ள நீரை தேக்கினாதான் வர்ற காலத்துல இந்த பிள்ளைகளுக்காவது நம்ம சேர்த்து வச்சுட்டு போலாங்கிறதான் விவசாயியோட கோரிக்கை. மரபணு மாற்றப்பட்ட விதை அப்படின்றது அவசியம். உற்பத்தியை பெருக்கணும், மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்கு. பழைய நடைமுறைப்படி பாரம்பரிய விதைகள்ல உற்பத்தி இருக்காது அப்படின்றாங்க. அது உண்மைதானா? அதுக்கு விவசாயிகளுக்கும் அரசுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு அதுல. அதாவது பாரம்பரிய விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் கூட உடலுக்கு நலன் தரக்கூடியது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தேவைக்காக நம்ம அந்த ரசாயனத்தை பயன்படுத்தி மரபணு மாற்றத்தை பயன்படுத்துகிறோம். அதை தவிர்த்துட்டு இயற்கை விவசாயம் செய்து நம்மாழ்வார் வழியை நாம் பின்பற்றினால் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள், மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். மக்கள் நலன் முக்கியம் என்பதனை அரசாங்கம் கருத்தில் கொண்டு இயற்கை விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை, அதில் உள்ள விஞ்ஞானிகளை கொண்டு ஆய்வு செய்து பாரம்பரிய விவசாயத்தை நாம் பாதுகாப்பது என்ன வழி என்பதை அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும். அதுபோல மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான சூழ்நிலையை மாநில அரசாங்கம் கையாண்டால் மட்டும்தான்
மத்திய அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெற்று விவசாயிகள் பலனடைவார்கள் என்பது எனது கருத்து. மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை உணவுப் பொருள்களில் பயன்படுத்துறது என்பது மிகப்பெரிய ஆபத்தானது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பீட்டி கத்திரிக்காய் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அரசு எதிர்த்தது. அதுக்கு பிறகு வந்த மாற்று அரசு கூட அதை எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டுக்கு அது வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னமும் நெல்லில் அந்த ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு பகுதியிலுமே மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்படுது. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பேராபத்தை கொடுக்கக்கூடியது. காரணம் என்ன, நம்மளால் சொன்ன மாதிரி விதைகளை பேராயுதம்னு சொன்னார். விதைகள் விவசாயிகள் கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பம் என்பது விவசாயிகள் கையில் இருக்கிற விதையை பிடுங்கி கார்பரேட்டுகள் கையில கொடுக்கிறது. ஒற்றை முறையோட ஒரு கம்பெனி ஒட்டுமொத்த விவசாயிகளின் விதையையும் கையில வைத்துக் கொண்டு நெருக்கடி கொடுக்கின்ற ஒரு எதிர்கால சூழல் என்பது ஏற்படும். அதனால மரபணு மாற்று தொழில்நுட்பம் என்பது உணவுப் பொருட்களில் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். இந்தியாவில் இன்னைக்கு பீட்டி பருத்தியால பழைய பாரம்பரிய பருத்தி என்பது ஒட்டுமொத்தமாகவே அழிந்துடுச்சு. அதே மாதிரி நெல்லுலையும் அது முழுசா கொண்டு வரப்படும் பொழுது இங்க இருக்கிற பாரம்பரிய நெல் அத்தனையும் அழிந்து போகும். அதுல இருக்கிற சத்துக்கள் அழிந்து போகும். அதனால கிடைச்ச மருத்துவ குணங்களும் அழிந்து போகுங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு உணவுப் பொருட்களில் முற்றிலுமாக இந்த மாதிரி ஜெனடிக் மாடிஃபை இன்ஜினியரிங் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இது மரபணு மாற்று விதைன்னு சொல்லிங்களே, இது கம்ப்ளீட்லி என்னன்னாக்கா அதர் கண்ட்ரி நம்ம டிபெண்ட் பண்ணி மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் பழைய ட்ரெடிஷனல் என்னன்னாக்கா இயற்கை விளையாம நம்ம நம்மளே விதை சேமித்து வச்சு நம்மளே செய்கிறது தான் பெஸ்ட்டு. மரபணு நம்ம மாற்று விதைங்கிறது நம்ம கார்ப்பரேட் கம்பெனியை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை. ஸோ மரபணு மாற்று விதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணும் ஒன்று. அடுத்து இவங்களாம் சொன்னாங்க எல்லாமே டோட்டலாக எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. இந்த எம்எஸ்பின்னு சொல்கிறாங்க. எம்எஸ்பியில் என்னன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒடிசாவில் பார்த்தோம்னாக்கா 3000 சொல்கிறாங்க பேடிக்கு. பட் இங்கே என்னன்னாக்கா 1800 சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா ஆல் இண்டியா லெவலில் ஒரே எம்எஸ்பி ரேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒன்று. அடுத்து இந்த மானியம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த மானியத்தை பார்த்தோம்னாக்கா அவங்க சொல்கிறாங்க போய் பார்த்தோம்னா டிப்போவில் பார்த்தோம்னாக்கா அப்படியே உளுந்து எல்லாமே அப்படியே வீணாக போய் கிடக்கும். அந்த மானியத்தை கொடுக்கறத ஃபார்மருக்கு டேரெக்டாக கொடுத்துலாம். அவங்க பர்ச்சேஸே பண்ண மாட்டான். நம்ம என்ன மானியம் வாங்குறோமோ ஸ்பேராக இருக்கட்டும் தார்ப்பாக இருக்கட்டும் அது அமௌண்ட்டாக ஃபார்மர் கொடுத்துட்டா அது நல்லா போய் சேரும். இப்ப இந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படின்னு பரவலா பேசுறாங்க. ஆனா நிரந்தர கட்டமைப்பு இந்த நெல் சேமிப்புக்கிறதுக்கு ஒரு நிரந்தர கட்டமைப்பு வேணும்ன்றாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்கு? அரசு அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியுமா? மாற்று தற்காலிகமா தான் அந்த வேலையை ஒரு மாசம் 2 மாசம் நடக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அறுவடை காலங்கிறது ஒரு மாதம் தான் சார். நம்ம ஏரியாவில் உரம் எல்லாமே உற்பத்தி ஆகி ஒரு 30, 40 நாள் 50 நாளில் முடிஞ்சிடுது. கூடுமான வரைக்கும் இப்போ சில இடத்துல எல்லாம் களம் இல்லாத இடத்துலையும் வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மூட்டை அடுக்கிற அளவுக்கு வச்சு வச்சுருக்காங்க. தார்பா இல்லை. இப்போ இங்கே திருவாரூர்லாம் ஓரளவு செட்டு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொஞ்சம் ஓரளவு தெளிவாயிட்டாங்க. என்னைக்கு முதல்ல எடுத்துகிட்டு போய் டிபிசியில் எடுத்துகிட்டு போய் கொண்டு வச்சு மறுபடியும் ஏற்றி மறுபடியும் பண்ணி சேதம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ என்ன செய்யறாங்க, வேக்கன் வருது, வேக்கன் வர அன்னைக்கு ஒரே நாளில் போடுறாங்க, கொண்டு போய் ஏற்றுறாங்க, இருக்கிற ஓரளவு செஞ்சு கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரே ஆளுக்குள்ள பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே நிதி வச்சு கிடைக்கிறது கஷ்டம் தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தம்பி சொன்னாங்கல்ல, இப்போ வந்தத்தில் எந்த விவசாயியாச்சும் ஒரு 50 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா இல்லை. இதுதான் கடைசி தலைமுறை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். புள்ளியியல் துறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே திருவாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டீ கடை வச்சு இன்றைக்கி ஒரு 10 ஆண்டுகளில் 500 டீ கடை வந்துட்டு. ஜவுளி கடை 400 கடை இருக்குது. மளிகை கடை 500 கடை இருக்குது. விவசாயி யாராச்சும் இந்த ஒரு 10 வருஷத்தில் புதுசாக யாரும் வந்திருக்காங்கன்னா இல்லை. நீங்கள் அதெல்லாம் இந்த புள்ளியல் துறையை கண்காணிக்கணும். இப்போ ஒரு விலங்கு அழிஞ்சு போகுதுன்னா அதை காவந்து பண்ணுறாங்க, பறவை அழிஞ்சு போதே காவந்து பண்ணும். விவசாயி இப்போ நாங்கள்லாம் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கருத்து சொல்கிறதுக்கு போடுறோம். 10 வருஷத்துக்கு கருத்து கேட்டாலும் சொல்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா பிரச்சனைகளை நம்ம பிரச்சனையாகவே இருக்குன்னா பிள்ளைகளுக்கும் அந்த பிரச்சனை கொடுத்துட்டு போகணும். இப்போ இந்த அண்ணன் சொன்னாங்கல்ல, 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைங்க எல்லாருமே அப்படி தான். குழந்தைங்கள்லாம் நாங்கள் யாரும் இதில் பண்ணல, நம்ம பட்டுட்டோம். அவ்வளோ அது கஷ்டமும் பட்டாச்சு. இதை போய் நம்ம சுவேச்சிக்கிட்ட அதை கொடுத்து தள்ளுபடி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட எங்களுக்கே அழுத்து போகுது. இப்போ பருவநிலை மாற்றம்னு சொல்கிறாங்க. இந்த 4 வருஷத்தில் 5 திருப்பம் வந்துட்டு இந்த விவசாயம் இந்த பருவநிலை மாற்றத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிற்கிறோம். அரசு எதுவுமே செய்யலை. இந்த பருவநிலை மாற்றத்தை மாற்றணும்னா ஆறுகள்லாம் தூர் வாரணும், குளங்களில் இணைக்கணும். 100 குளம் இருக்குது ஒரு கிராமத்தில். ஒன்றும் இல்லை, திருவாரூர்லேயே ஒரு 20-25 குளம் இருக்குது. எல்லாம் வறண்டு போய் கிடக்கு, துந்து போய் கிடக்கு. நீர் மேலாமையை முதல்ல சரி செஞ்சு இவங்க இயற்கையோட ஒன்றாதான் பருவநிலையை மாற்ற முடியும். அது வரைக்கும் மாற்ற முடியாது. வரக்கூடிய நாட்களில் பருவநிலை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மாற்றத்தின் காரணமா இருக்குன்றாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா குளங்களை வெட்டணும், அதுக்கு போக்குவரத்து பண்ணணும். இப்போ ஒரு குளம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த குளத்தை ஒரு 25 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அதில் வர்ற தண்ணியை நிற்காம போகிற தண்ணியை நிற்காம அப்படியே நின்றுதுன்னா அந்த குளம் வீணாக போயிடும். அதை முதல்ல செய்யணும். வர்ற போக்குவரத்து என்னன்னா ஆற்றுலேருந்து மழை காலத்தில்
தண்ணியை குளத்தில் நிரப்பணும், அதை எடுத்துகிட்டு வெளியில் போகணும். அந்த இதுக்கு அரசு செய்கிறது இல்லை. அதாவது நீர் மேலாமையை இந்த 4 வருஷமாக கடைபிடிக்கிறதே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாத ஒரு தொழிலா இது நஷ்டம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் இதை வேற வழி இல்லாம கடத்துறாங்க. இதை லாபகரமா மாத்தணும் அப்படின்னா அரசு மட்டுமே இதுக்கு போதுமா, இல்ல மக்கள் என்ன செய்யணும்? இதில் முக்கியமாக என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு ஆட்சி ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்கிறாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கொடி உயரும், கொடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். இதெல்லாம் இருந்தது தான் எங்கள் மாநிலத்தில். இந்த அமைப்புகள்லாம், இந்த கட்டமைப்புகள்லாம் இருந்தது தான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பயிர் இருக்கும், உளுந்து இருக்கும். இப்போ வெறும் காவலை செடி தான் இருக்குது. நீர் மேலாண்மையை எப்போ பாதுகாக்க தவறிட்டோமோ, அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் அமைப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த நீர் மேலாண்மையை பாதுகாக்காத பட்சத்தில் கடும் வறட்சி இருக்கும். அந்த கடும் வறட்சியை எப்படி சமாளிக்க முடியுது? எப்படி அரசு இல்லாமல் எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 15 வருஷ ஸ்ட்ராட்டஜிக்ஸில் புயல் சின்ன உருவானா மட்டும்தான் எங்கள் டெல்டா பகுதிக்கு மழை. அந்த மழையை நம்பி விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுறப்ப அதை கொண்டு போய் சேர்க்கிற சமயத்துலையும் மறுபடியும் அடுத்த புயல் சின்னம். ஏன்னா அனுமானிக்க முடியாத விஷயம் புயல் சின்னம். அந்த புயல் சின்னத்தை வச்சு தான் நம்மளுடைய வருவாயும் இருக்குது, அழிவும் இருக்குது. இதை கருத்தில் கொண்டு எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் மேற்கொள்கிற நாட்டில் அதற்கு ஒரு வழிவகை, டெல்டாவுக்குன்னு ஒரு புதிய வழிவகைகளை பாதுகாக்கிற அமைப்பில் ஏற்கனவே சொன்னாங்க. நிறைய இடங்களில் அது உற்பத்தி செய்யப்பட்டதை கொண்டு போய் சேர்க்க முடியல, சேர்க்கிறதும் உபயோகம் இல்லாத அளவுக்கு வீணாக போகிற அளவுக்கு இருக்குது. இதை வரும் ஆட்சியாளர்கள் கணக்கில் கொண்டுணும். உற்பத்தி விலைக்கு உற்பத்தி ஆகிற ஒவ்வொரு மாநிலம் வித்தியாசப்படுது. அதை அந்த அளவுகோலை இங்கேயும் உற்பத்தி அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த விளைபொருள்களுக்கு குறைந்த விலையை நிர்ணயம் பண்ணுறது தவறான ஒரு செயலாகும். அதை தவிர்க்கணும். இப்போ விவசாய தொழில ஒரே அடியா ஒரே சைன்ல அதுக்கான லாபகரமாக மாற்ற முடியும், காப்பாற்ற முடியுமா? இல்லை, அது ஒரு லாங் ப்ராசஸ். அது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு செக்டாரையும் பார்த்து பண்ணணும். குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? காலத்திற்கு தகுந்தாற் போல கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுறப்ப எங்கேயோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு பட்ஜெட் போடுறதை விட எங்களை மாதிரியான விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை கலந்து ஆலோசித்து இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த விவசாயிகளுக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், வருங்கால தலைமுறையினருக்கு இந்த விவசாயம் மீது எப்படி ஈர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோட திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். அது செம்மையாக செயல்படுத்தப்பட வேண்டும். தவிர பொது போக்குவரத்து என்பது விவசாயத்திற்கு இன்றியமையாதது. டெல்டா மாவட்டங்களில் பொது போக்குவரத்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. பொது போக்குவரத்துங்கிறது இல்லை. அதே மாதிரி டிபிசியில் கொண்டு போய் நெல்லெல்லாம் அடுக்கி வச்சு பார்த்தா மழை பெஞ்சதுன்னா அதுலேயே முளை விட்டு வருது. உடனே எங்கே தேவை இருக்கோ அந்த தேவையான இடங்களுக்கு அந்த சேகரம் செய்யப்பட்ட நெற்கள் அனுப்பீடு செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் சேதத்தினுடைய விகிதாச்சாரம் குறையும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வாயிலாக விவசாயிகளுடைய சவால்கள் என்ன தீர்வு அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்கால திட்டமிடலை எப்படி கொள்கை முடிவா வடிவமைச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்களுடைய பார்வையிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக இந்த தேர்தல் களத்தில் முன் வச்சிருக்கோம். உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கும் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி சார்.